Hey, hi, hello everyone. Welcome to Vedantu with me, Meenu Narayanan, your social science tutor, 10th standard students. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the remaining set of concepts of the chapter 5 of your history, social and religious reform movements in the 19th century ஓட first video ஓட continuation video தான் இது. So here we will also see the important concepts, simultaneously the detailed answers. Okay, so detailed answers வந்து ஒரு 2 or 3 times consecutive-ஆவே வந்து உங்கள் போர்டு எக்ஸாம்ஸில் இந்த லெசன்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணியும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸோடையும் ஐ ஹாவ் ஜஸ்ட் ஐ ஹாவ் மேட் அ கர்டன் மேட் ஒரு டெய்லர் மேட் உங்களுக்கு ரெடியாக உங்களுக்கு ஒரு ஸ்லைடும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை பார்த்துக்கலாம் and you can note down the hints and you can revise for the exam. Okay, so I have jotted out all the important points for you. நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? As I always say, yes, read it along with me when I read, and whenever I note down the hints here, you also note down the hints in your social hint notebook. Clear-ஆ? இது ரெண்டு மட்டும் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். And also, before heading towards the video, I want you all to press the like button, share it with your friends, and without fail, subscribe the channel. Okay, so நம்மளோட கிரேட் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ராஜா ராம்மோகன் ராய், ஜோதிபா ஃபூலே, சுவாமி விவேகானந்தா, ஆனி பெசன்ட், ராமகிருஷ்ண பரமஹம்சா, சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ இவங்க எல்லாமே நம்மளோட சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸோட ஹீரோஸ். ஓகே, yes, the PDF of this video is available in the description. Click the link and download the PDF. If you are new to Vedantu, நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி கிடச்சிடும். யூ கேன் லாகின் அண்ட் PDF will be easily available. If you are not வேதாந்து மெம்பர் தான், இஃப் யூ ஆர் வேதாந்து மெம்பர் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே PDF டவுன்லோடு கிடச்சிரும். ஓகே, ஸோ ஆன்சர் இன் டீட்டெயிலும் டிஸ்கஸ் பண்ணலாம், கான்செப்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இது ஆல்ரெடி வந்து ப்ரீஃப் ஆன்சர்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். Compare and contrast the contribution of revivalist movements with that of reform movements. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்னால் வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வரணும் அப்படின்னு பண்ணுறது ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ரீவைவல் மூமெண்ட்ஸ்னால் வந்து ஒரு மாதிரி டைல்யூட் ஆகிட்டுருக்கிற ஆகிட்டுருக்கிற மாதிரி ரொம்ப அது வந்து கம்ப்ளீட்டாக கம்மியாயிட்டே குறைஞ்சிக்கிட்டே வர கம்யூனிட்டிக்கு புது லைஃப் கொடுக்கறது வந்து ரீவைவல் மூமெண்ட். ஓகே, எஸ், the Indian reformists were quite hesitant to subject their old notions and habits due to critical scrutiny. Instead, they attempted to harmonize both Indian and Western cultures. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் ரிஃபார்ம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ப்ராட் மைண்டட் திங்கிங் எல்லாமே இருக்குது. அவங்க வந்து புதுசாக ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களோட ரொம்ப வருஷமாக ஒரு டெம்ப்ளேட்டே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. கன்வென்ஷனலாக வந்து அவங்க அப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படி தான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஓல்டு நோஷன்ஸை இந்த மற்றவங்க இந்த குறை சொல்கிறவங்க இவங்களோட ஸ்க்ரூட்டினினாலையும் அவங்களால கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியலை. ஆனால் என்ன ட்ரை பண்ணாங்கன்னா இந்தியன் கல்ச்சரையும் வெஸ்டர்ன் கல்ச்சரையும் ஒன்றா சேர்ந்து ஹார்மனைஸ் ஒன்றா கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. தே ட்ரைட் தட். However, their ideas and their actions helped to mitigate social evils such as sati, female infanticide, and child marriage, and all kinds of superstitious religious beliefs. ஸோ அவங்களோட ஐடியாஸ், ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து அந்த சோஷியல் ஈவில்ஸ் இருக்கு இல்லையா, சத்தி, சைல்டு மேரேஜ், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், இந்த மாதிரியான சூப்பர்ஸ்டிஷியஸ் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் இது எல்லாமே ஈவில் ப்ராக்டிசஸ் அப்படின்னு ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். சத்தினா என்ன, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களோட அந்த ஃபயர்லேயே வந்து ஒய்ஃபையும் தள்ளி விட்டுருவாங்க. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசுக்கொலை, ஒரு பொன் குழந்தை பிறந்ததுன்னா அது பிறக்கும் போதே கள்ளிப்பழுத்தி கொண்டுருவாங்க. சைல்டு மேரேஜ்னால் சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஈவன் லைக் ஆஸ் யங் ஆஸ் 9-10 years. ஸோ 5th standard படிக்கிற குழந்தைக்கு கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் தட் ஈவில் ப்ராக்டிஸ். அப்புறம் வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், ஸோ சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னா மூட நம்பிக்கைகள். ஸோ இந்த மாதிரி பிலீஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்குன்னா வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு, இந்த ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளோட இந்தியன் ரிஃபார்மிஸ்ட் பீப்புளோட ஐடியாஸ் ரொம்பவே உதவிச்சு. ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் யாரெல்லாம் பண்ணாங்க? பிரம்மோ சமாஜ், ராஜா ராம்மோகன் ராய், பிரார்த்தனா சமாஜ்,
ஆத்மராம் பாண்டுரங், அலிகர் மூமெண்ட். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் பண்ணாங்க. These movements brought considerable reforms in the contemporary society. ஸோ கண்டெம்பரரினா இந்த ப்ரெசன்ட் இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு நிறைய சேஞ்சஸ் வந்ததுக்கு காரணம் இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் தான். ஓகே, ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ் டெண்டட் டு ரிவைவ் ஃபார்மர் கஸ்டம்ஸ் டு ப்ராக்டிஸ் அண்ட் தஸ் டேக் சொசைட்டி பேக் டு த க்ளோரியஸ் பாஸ்ட். ஸோ ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் என்ன பண்ணிச்சு, இப்போ இருக்கிற சொசைட்டி இப்போ இருக்கிறதுக்காக ஒரு மாதிரி கன்சிடரபிள் ரிஃபார்மேஷன் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிச்சு. ஆனால் ரிவைவல், புதுசாக ஒரு லைஃப் கொடுக்குறதா ரிவைவல் மூமெண்ட்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா வந்து பழைய கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸையும் சொசைட்டியையும் அப்படி க்ளோரியஸ் பாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே, தியோபந்த் மூமெண்ட் வாஸ் அ ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் ஆர்கனைஸ்டு பை ஆர்த்தடாக்ஸ் முஸ்லிம் உலிமாஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிந்து சொசைட்டி அங்கே மட்டும் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் நடக்கலை, முஸ்லீம் சொசைட்டிலையும் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு. ஸோ தியோபந்த் மூமெண்ட் வாஸ் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்த ரிஃபார்ம் மூமெண்ட், அப்புறம் ரிவைவல் மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பாஸ்ட்டுக்கே வந்து திருப்பி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ரிவைவலாக இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுவாமி தயானந்த சரஸ்வதியும் எடுத்துக்கலாம். சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சொன்னார் அப்படின்னா வந்து கோ பேக் டு த வேதாஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹிந்துஸாக இருக்கிறவங்க வந்து வேறு ரிலீஜனுக்கு மாறி இருந்தாங்க அப்படின்னா அவங்க திருப்பி வந்து ஹிந்துஸாகவே ரீகன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவர் சுத்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ அவர் வந்து ஒரு ரீவைவலிசம் பண்ணியிருக்காரு ஹிந்துயிசம்க்கு. ஓகே, ஸோ ஹிந்துயிசம்க்கு வந்து திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி ரிவைவல் பண்ணி ரீகன்வெர்ட் பண்ணியிருக்காரு. தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிவைவல் மூமெண்ட். அந்த மாதிரி தியோபந்த் மூமெண்ட்டுங்கிறது இட் இஸ் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் ஆர்கனைஸ்ட் பை ஆர்த்தடாக்ஸ் முஸ்லிம் உலிமாஸ். அதர்ஸ் சச் ஆஸ் மூமெண்ட்ஸ் லைக் இன்க்ளூடட் ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், இந்த மாதிரி ராமகிருஷ்ணா மிஷன், ஆரிய சமாஜ், பிரம்மோ சமாஜ், இந்த மாதிரி தியோபந்த் மூமெண்ட்டும் வந்து ஒரு ரிவைவல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் உலிமாஸ் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கொஷின். உங்களுக்கு வந்துட்டு ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், ரிவைவல் மூமெண்ட்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டா போதும். ரிஃபார்ம் அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வரணும், பாசிட்டிவ் சேஞ்ச் வரணும் அப்படின்னு பண்ணுற மூமெண்ட். ரிவைவல் மூமெண்ட்னா வந்து அழிஞ்சிட்ருக்கிற ஒரு இனத்தையோ ஒரு கம்யூனிட்டியோ ஒரு ரிலீஜியனையோ வந்து புது லைஃப் கொடுத்து மேலே கொண்டு வரது ரீவைவல் மூமெண்ட். ஓகே, எஸ். ஸோ ஆல் ஆஃப் யூ, இட்ஸ் டைம் டு ரீட் டுகெதர். The Indian reformers were quite hesitant to subject their old notions and habits to critical scrutiny. Instead, they attempted to harmonize both Indian and Western cultures. However, their ideas and actions helped to mitigate social evils such as sati, female infanticide, child marriage, and all kinds of superstitious religious beliefs. Reformist movements like Brahmo Samaj, Prarthana Samaj, and Aligarh movement brought considerable reforms in the contemporary society. Contemporary word கஷ்டமாருக்கு ஞாபகம் வரலன்னா present society-ன்னு எழுதிக்கோங்க. reforms in the present society-னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். Revivalist movements tended to revive former customs or practices and thus take the society back to the glorious past. Okay? So Deoband movement was a revivalist movement organized by Orthodox Muslim ulemas. Others such as movements included Arya Samaj, Ramakrishna Mission, etc. Okay, so this is about the reform movements and revival movements. Discuss the circumstances. So நீங்கள் உங்களுக்கு இதில் என்னெல்லாம் ஹிண்ட் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்தியன் ஹெசிடென்ட்னா வந்து தயக்கம், ஹெசிடென்ட், ஓல்டு நோஷன்ஸ், ஹேபிட்ஸ். ஸோ இந்தியன் ரிஃபார்மர்ஸ் கொஞ்சம் தயக்கப்பட்டாங்க. இன்ஸ்டெட் தே அட்டெம்ப்டட் டு ஹார்மனைஸ், ரெண்டையும் மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணாங்க, இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸை. However, their ideas and actions helped to mitigateனா abolish. ஓகே, social evils ன்னு போட்டு நீங்கள் ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கலாம். social evils such as sati, female infanticide, child marriage and all kinds of
superstitious and religious beliefs. Reformist movements-க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகர் மூமெண்ட். இது எல்லாமே வந்து கன்சிடரபிள் ரிஃபார்ம்ஸ் இந்த கண்டெம்பரரி சொசைட்டி கொண்டு வந்துச்சு. கண்டெம்பரரி எங்களுக்கு வந்து ஸ்பெல் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்குன்னா ப்ரெசன்ட் சொசைட்டின்னு எழுதிக்கலாம். ரிவைவல் மூமெண்ட்ஸ்னால் வந்து ரிவைவ் ஃபார்மர் கஸ்டம்ஸ் ஆர் ப்ராக்டிசஸ் அண்ட் thus டேக் த சொசைட்டி பேக் டு த க்ளோரியஸ் பாஸ்ட். அப்படி திருப்பி அந்த பழமைக்கே கொண்டு வருது. தியோபந்த் மூமெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ரிவைவல் மூமெண்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, as I said here, இங்கே வந்து ரிஃபார்ம் மூமெண்ட், இங்கே வந்து ரிவைவல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைட் பை சைடாக பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து ரிஃபார்ம் மூமெண்ட்ஸோட பாயிண்ட்டு, இந்த சைடு வந்து ரிவைவல் மூமெண்ட்ஸோட பாயிண்ட்டுன்னு எழுதிக்கலாம். ஓகே, so Deoband movement was a revivalist movement organized by Orthodox Muslim ulemas, and other such movements included Arya Samaj, Ramakrishna Mission. Discuss the circumstances that led to reform movements in 19th century. Okay, 19th centuryல நிறைய ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் நடந்தது. பட் எந்த மாதிரியான சூழ்நிலை, எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ் பேவ்ட் வே ஃபார் இட், வழிவகுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரன் தான். ஓகே, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் மேட் த இண்டியன்ஸ் திங்க் that the British aim is to produce English educated middle class clerks. People came under the influence of Western ideas and thoughts. The propaganda of Christianity in India, which served Britain's imperial interests. Many Indian scholars such as Raja Ram Mohan Roy, 𝐻𝐤𝒧𝒑𝒍𝒐𝒓𝒆 contributed to bring a change in the social institutions of the country. Reformists were deeply concerned with the existing social evils like sati, child marriage and polygamy. Following the organizational structure of Christian missionaries and Indian reformers wanted to establish reform movements. All over India, there were social awakening to the eradication of terrible caste tyranny. The reformers strived hard to bring back the glorious past of India. Okay? Yes. So, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா the circumstances, reform movements வரதுக்கான circumstance என்னெல்லாம்? English education. First one வந்து English education. இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து பிரிட்டிஷோட எய்ம் வந்து எஜுகேட்டட் இங்கிலீஷ் கிளர்க்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிறத புரிய வச்சுது இந்தியன்ஸ்க்கு. பீப்புளுக்கு வந்து வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸில் வந்து இன்ஸ்பயர் ஆக ஆரம்பித்தாங்க. கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப பரப்பி பிரிட்டிஷ் வந்து நிறைய ஹிந்துஸ் அந்த அதர் ரிலீஜன்ஸ் பீப்புளை வந்து கிறிஸ்டியனாக மாற்றிட்டாங்க. மெனி இந்தியன் ஸ்காலர்ஸ், ராஜா ராம் மோகன் ராய், 𝐻𝐤𝒧𝒑𝒍𝒐𝒓𝒆 இவங்கெல்லாம் வந்து சோஷியல் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. லைக் பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், எட்ஸெட்ரா, ஆரிய சமாஜ், எட்ஸெட்ரா. ரிஃபார்மிஸ்ட் வர் டீப்லி கன்சர்ன். அவங்களுக்கு ரிஃபார்மிஸ்ட் இந்த ராஜா ராம் மோகன் ராய் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கன்சர்னாக இருந்தது என்னன்னா, இந்த சோஷியல் ஈவில்ஸ், சதி, சைல்ட் மேரேஜ், பாலிகாமி, இந்த சோஷியல் ஈவில்ஸ் எல்லாமே இராடிகேட் பண்ணணும், ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் எய்மாக இருந்துச்சு. Following the organizational structure of Christian missionaries, Indian reformers wanted to establish reform movements. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸை வந்துட்டு உங்களுக்கு எப்படி இது வந்துட்டு இந்தியன்ஸ் வந்து ஓகே நம்ம வந்து இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நம்மளெல்லாம் கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்கான், நம்ம இதை ரிஃபார்ம் பண்ணி எல்லாரையுமே திருப்பி ஹிந்துஸாக மாற்றணும், இல்லை வந்து அவங்கள தடுக்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கான எண்ணம் வந்துச்சு. ஸோ ஃபவுண்டேஷன் கொடுத்தது இந்த பிரிட்டிஷோட ஒரு பிரிட்டிஷோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேஷன் தான் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் கொடுத்தது. All over India, there was a social awakening on the eradication of terrible caste tyranny. ஸோ ஆல் ஓவர் இந்த அன்டச்சபிலிட்டி பற்றி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அன்டச்சபிலிட்டி, அப்பர் கேஸ்ட், லோவர் கேஸ்ட், இந்த டிவிஷன்ஸ், டிஸ்கிரிப்பன்சிஸ், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் அவேக்கனிங், சமூகத்திலே வந்து ஒரு ஃபுல் அவேக்கனிங், ஒரு மலர்ச்சி இருந்தது, ஒரு விடியல் இருந்தது. ஓகே,
The reformers strived hard to bring back the glorious past of India. So கம்ப்ளீட்டாக வந்து இந்தியாவோட glorious pastக்கு கொண்டு வரதுக்கு மாற்றிருக்காங்க. Okay. Yes. So what were the circumstances that led to reform movements of 19th century? Number one, introduction of English அப்படின்னு போட்டுக்கோங்க. So introduction of English made the Indians, all of you read it along with me, made the Indians think that the British aim is to produce English educated middle class clerks. The people came under the influence of Western ideas and thoughts. The propaganda of Christianity in India, which served Britain's imperial interests. Many Indian scholars such as Raja Ram Mohan Roy, 𝐻𝐸𝒐𝒓𝒆 contributed to bring a change in the social institutions of the country. Reformers were deeply concerned with the existing social evils like sati. Social evils நீங்கள் வந்து ஒரு சார்ட் மாதிரி மைண்ட் மேப் மாதிரி கூட போட்டலாம். சதி, சைல்ட் மேரேஜ், பாலிகேமி. ஸோ உங்களுக்கு சத்தினா நான் சொன்னேன், உடன்கட்டை ஏறுதல் சொல்லி ஹஸ்பண்ட் இருந்தால் அதுலேயே வந்து ஒய்ஃபையும் போட்டுருவாங்க. சைல்ட் மேரேஜ் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் as far as like 8-10 years குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. பாலிகேமினா வந்து ஒருத்தர் வந்து பல பேரை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்பளை வந்து நிறைய ஒய்ஃப் வச்சுக்கிறது, அந்த மாதிரி. திஸ் இஸ் அ பாலிகேமி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவில் ப்ராக்டிசஸ் இருந்துச்சு. Following the organizational structure of Christian missionaries, Indian reformers wanted to establish reform movements. So Christian missionaries நிறைய வர இந்தியன்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகிட்டே இருந்தாங்க கிறிஸ்டியானிட்டிக்கு. ஸோ இதை ரிஃபார்ம் பண்ணணும், அவங்கள எல்லாத்தையும் ஹிந்துயிசம்க்கு ரீகன்வெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சுவாமி தயானந்த சரஸ்வதி மாதிரியான பீப்புள் வந்து ரிஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. All over India, there was a social awakening on the eradication of terrible caste tyranny. The reformers strived hard to bring back the glorious past of India. Okay, so next பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா and சுவாமி விவேகானந்தா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ரீஜெனரேட் த இந்தியன் சொசைட்டி கேட்டிருக்காங்க. Ramakrishna Paramahamsa and Swami Vivekananda played a big role in regenerating the Indian society. Ramakrishna Paramahamsa was a simple priest or pujari in Dakshineshwar near Calcutta. Okay, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீஜெனரேட்டிங் த இந்தியன் சொசைட்டியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புதுப்பிச்சு மேலே கொண்டு வரதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களோடும் விவேகானந்தர் அவர்களோடும் பெரிய பங்கு இருக்குது. இது நீங்கள் கொஷின்லேருந்து அப்படியே எழுதிக்கலாம். ரீஜெனரேட்டிங் த இந்தியன் சொசைட்டி அப்படியே கொஷினில் இருக்குது. இவங்க 2 பேரோட பேரும் இருக்குது, நீங்கள் அப்படியே அழகாக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சா வந்து ஒரு சாதாரணமான ஒரு பூஜாரி தக்ஷிணேஸ்வர் கல்கட்டாவில். He gained popularity in the latter half of 19th century. 19th century அதாவது அதோட லேட்டர் ஹாஃப், அதோட செகண்ட் ஹாஃபில் 50s 60s 70s அந்த டைமில் தான் வந்து அவருக்கு பிரபலமானார், பாப்புலாரிட்டி கிடச்சிது. He emphasized the spiritual union with God through ecstatic practices such as singing bhajan. Ecstasy அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அதை பாடி உருகி பாடி அப்படியே வந்து அப்படியே அதில் லயிச்சு போய் அப்படி வேறு உலகத்துக்கே போன மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அதான் எக்ஸ்டெஸ்டிக். ரொம்ப அப்படி வந்து அப்படி பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி மூழ்கி போய் பஜனை பாடுறாங்க காளியோட ப்ரைஸில் ராமகிருஷ்ண பரமஹம்சர். He was an ardent worshipper of goddess Kali. Ardentனா வந்து அசைக்க முடியாத, த்ரூ அண்ட் த்ரூ வந்து அப்படி உருகி காளியை கும்பிடுவாராமா. In his view, all religions contain the universal elements which if practiced would lead to salvation. ஸோ இந்த ஹிந்து தான் கிறிஸ்டியன் தான் இல்லை, எல்லா ரிலீஜியன்ஸ்லேயுமே வந்து யூனிவர்சல் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளோட சோலோட பர்பஸை நம்ம அட்டைன் பண்ணி நம்ம சால்வேஷன், அதாவது நமக்கு முக்தி கிடச்சிரும். நம்ம சோலோட பர்பஸை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம், நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோங்கிற பர்பஸை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம்னா நமக்கு மோட்சம் கிடச்சிரும். ஸோ அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு சால்வேஷன் கிடச்சிரும்னு சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்பினார். He said ஜீவா இஸ் சிவா, அதாவது எல்லா லிவிங் பீயிங்ஸும் கடவுள் தான். ஒரு எறும்பாக இருக்கட்டும், ஒரு செடியாக இருக்கட்டும், உயிர் இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸும் கடவுள் தான். ஜீவா இஸ் சிவா. ஓகே, இதை ஹைலைட் பண்ணணும் நீங்கள்.
Jiva is Shiva. Jiva in Shiva. So they need service, not mercy. Service for man must be regarded as God. ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், இப்படி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. they need service not mercy. அவங்களுக்கு சேவை பண்ணணும், அவங்க மேலே கருணை காட்டி ஐயோ பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த கருணை தேவையில்லை, அவங்களுக்கு சேவை பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யணும். சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் அஸ் சர்வீஸ் டு காட். நீங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ணிங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு வந்து சேவை செஞ்ச மாதிரின்னு அர்த்தம். ஸோ சர்வீஸ் மர்சி தேவையில்லை, சர்வீஸ் தான் தேவை. சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காடுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்பினார். ஹி அட்ராக்டட் த educated youth who were dissatisfied with the rational orientation of religious reforms. Organizations such as பிரம்மோ சமாஜ் இப்போ வந்துட்டு ரேஷ்னல் ஓரியன்டேஷன் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ்க்கான ஒரு பகுத்தறிவு. இப்போது பிரம்மோ சமாஜ் இவங்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஈவில் ப்ராக்டிசஸையும் ஒழுக்கடிச்சு இராடிகேட் பண்ணி ரொம்ப ரேஷ்னல் தாட் அப்படி இப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டே இருந்தாங்க. டக்குன்னு இந்தியன் எஜுகேட்டட் யூத்ஸ்னால அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியல. வேறஸ் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஐடியாஸில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷன் இருந்தது. He attracted educated youth who were dissatisfied with the rational orientation of religious reform organizations such as பிரம்மோ சமாஜ். டக்குனு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா மனசு வந்து அவங்களுக்கு அதே மாதிரி வந்து அடாப்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹிந்து சொசைட்டியோடு ரிஃபார்ம் பண்ணுறாரு, அப்படி காடை நம்மளோட ரிஃபார்மராக சேர்த்திக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுறது அவங்களுக்கு யூத்ஸ்க்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு, அட்ராக்டிவாக இருந்துச்சு. Swami Vivekananda was the prime follower, first primary சிஷ்யன். ஓகேங்களா, சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பெஸ்ட் சிஷ்யன் மாதிரி. ஓகே, பிரைமரி ஃபாலோவர் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா. He emphasized a cultural nationalism and made a call to Indian youth to regenerate Hindu society. ஸோ அவர் வந்து கல்ச்சுரல் நேஷனலிசமை எம்ஃபசைஸ் பண்ணி இந்தியன் யூத்ஸை வந்து ஹிந்து சொசைட்டியை புதுப்பித்தல் ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். His ideas bred a sense of self-confidence among Indians who felt inferior in relations to the materialistic achievements of the West. So, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்புறம் வந்து சிஷியரான சுவாமி விவேகானந்தரோட ஐடியாஸ் வந்து இந்தியன் யூத்ஸ்க்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், தம் மேலேயே ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாமே வந்துச்சு. இப்போ வந்து வெஸ்டர்ன் பீப்புள் இவங்கெல்லாம் வந்து நல்லா கோட் சூட் போட்டிருக்காங்க, நல்லா பாஷாக இருக்காங்க, அப்படி ட்ரிங்க் பண்ணுறாங்க, பெரிய காரில் வராங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ பணம்னால மெட்டீரியலிஸ்டிக்காக நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவங்க முன்னாடி நம்மலாம் எப்படி அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்து இந்தியன் யூத்ஸ்க்கு வந்தது. அதை அடித்து உடைச்சி அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொண்டு வரதுக்கும் அவங்க மேலே செல்ஃப் எஸ்டீம் வச்சுக்கிறதுக்கும் சுவாமி விவேகானந்தரோட ஐடியாஸ் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, he suggested that the lower caste should be allowed to engage in the Hindu rituals from which they were traditionally excluded. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் நடக்குது, ஏதாச்சும் ஒரு யோகா யாகம் நடக்குது, ஏதாச்சும் ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் நடக்குது அப்படின்னா அங்கேருந்து வந்து லோவர் கேஸ்ட் ஹிந்துஸை ஒதுக்கிடுவாங்க, வேண்டாம் அவங்களும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். ஹிஸ் ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி ரீகிண்டில்ட், அப்படி உள்ளே போய் கிளறி விட்டுச்சாமா, ரீகிண்டில் த டிசையர் ஃபார் பொலிட்டிக்கல் சேஞ்ச் அமங் மெனி வெஸ்டர்ன் எஜுகேட்டட் யங் பெங்காலிஸ். அவர் இப்படி ஒன்றொன்னா வந்து சொல்லிகிட்டே போவோம், அப்படி நல்ல கருத்தூசியாக போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருத்தூசியாக சுவாமி விவேகானந்தர் போட்டுகிட்டே இருக்கவும் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பெங்காலிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம அரசியலில் போய் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை கொண்டு வந்து இந்த கண்ட்ரியோட செட்டப்பே மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனர்ஜைஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டாங்க. Many of the youths who were involved in the militant nationalist struggle during the Swadeshi movement were inspired by Swami Vivekananda. நிறைய மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் மிலிட்ரி சோல்ஜர்ஸாக இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஸ்வதேஷி மூமெண்ட், இந்த டைமில் இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே சுவாமி விவேகானந்தர் வந்து ரொம்ப 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 இன்ஸ்பிரேஷ்னலாக இருந்தார். ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் சுவாமி விவேகானந்தா. So are you all ready to read it along with me? Ramakrishna Paramahamsa and Vivekananda has played
a big role in regenerating the Indian society. Ramakrishna Paramahamsa was a simple priest in Dakshineshwar near Calcutta. He gained popularity in the latter half of the 19th century. He emphasized the spiritual union with God through ecstatic practices such as singing bhajans. He was an ardent worshipper of goddess Kali. Ardentனா வந்து நீங்கள் வந்து ardent அப்படிங்கிற வேர்டு கஷ்டப்பட்டா dedicated அப்படின்னு கூட எழுதிக்கலாம். It's your choice. In his view, all religions contain the universal elements which, if practiced, would lead to salvation. He said, Jiva is Shiva. All living beings are God. Highlight பண்ணிக்கோங்க. They need service, not mercy. Peopleக்கு வந்து service தான் தேவை. அவங்களுக்கு ஐயோ பாவங்கிற கருணை தேவையில்லை. Service for man must be regarded as service to God. He attracted educated youth who were dissatisfied with rational orientation of religious reform movements or organizations such as Brahmo Samaj. Swami Vivekananda was the prime follower of Ramakrishna Paramahamsa. He emphasized a cultural nationalism and made a call to the Indian youth to regenerate the Indian Hindu society. ஸோ அவர் வந்து யூத்ஸ்க்கெல்லாம் இளைஞர்களே அப்படின்னு ஒரு கால் கொடுத்தாரு அந்த ஹிந்து சொசைட்டியை ரீஜெனரேட் அப்படி புதுப்பித்து கொண்டு ஒரு புரட்சியை கொண்டு வரதுக்கு. His ideas bred the sense of self-confidence among the Indians who felt inferior in relations to the materialistic achievements of the West. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு எப்படிலாம் செமையாக கெத்தாக இருக்காங்க, நம்மெல்லாம் எப்படி அப்படின்னு இன்ஃபீரியராக இருந்தவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் கொண்டு வந்தார் சுவாமி விவேகானந்தர். He suggested that the lower caste should be allowed to engage in Hindu rituals from which they were excluded. His activist ideology rekindled அப்படி உள்ள போட்டு கேலரி விட்டுருச்சு the desire for political change among Western educated young Bengalis. Many of the youths who were involved in the militant nationalist struggle during the Swadeshi movement were inspired by Swami Vivekananda. Write an essay on the role played by 19th century's reformers towards the cause of women. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு போர்ட்ஸில். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஸோ ஆல் ஆஃப் யூ I need to pay attention, okay? So pay attention everybody. The position of women in India during the 19th century was miserable. ரொம்ப கவலைக்கிடமாக இருந்தது. They were not treated equal to men and they were denied of their rights. ஸோ அவங்க வந்து மென்னுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி இல்லை, அவங்களுக்கு பேசிக் உரிமைகள் எதுவுமே இருக்கலை. அந்த உரிமைகள்லேருந்து அவங்கள டினை பண்ணிட்டாங்க, தடுத்துட்டாங்க. The social reformers of 19th century played a significant role in bringing a social awakening to the people that women's participation will strengthen the society. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே பொண்ணா பிறந்துட்டியா அப்படி அடுப்பங்கரையிலேயே இருந்துக்கோ, அப்படியே நீ அந்த வேலையை பார்த்து உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீ எங்களுக்கு சமைச்சு போடு, வீடை பார்த்துக்கோ, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒதுக்கி வச்சுட்டாங்க. விடோஸாக இருந்துட்டா கேட்கவே வேண்டாம், அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. சதி இப்போ வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அந்த நெருப்புலேயே போட்டுக்கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல ப்ராக்டிசஸ் பண்ணி விமனை வந்து ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க, ரொம்ப கவலைக்கிடப்படுத்தியிருக்காங்க, மிசரபிளாக மாற்றிருக்காங்க. ஸோ அதை சொல்கிறாங்க என்னென்னா 19th centuryயில் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் எல்லாம் வந்த உடனே, இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் வந்த உடனே விமன் வந்து ஒரு சேஞ்சு கொண்டு வந்தால், அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொசைட்டி ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லி விமனை நம்ப வச்சாங்க. The reformers strongly advocated education for women. ஸோ பெண் கல்வி, அதாவது கண்டிப்பாக விமன் எஜுகேட்டடாக இருக்கணும்னு ரொம்ப உறுதியாக அட்வொகேட் பண்ணாங்க. ராஜாராம் மோகன் ராய், இந்த பிக்சரில் இருக்கிறது தான் என்னோட ஹிஸ்ட்ரி புக்கில் ராஜாராம் மோகன் ராயை பார்த்தது, அதை பற்றி படித்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. when I was like 7th standard அந்த டைமில் தான் எனக்கு ராஜாராம் மோகன் ராய் ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹிஸ்ட்ரி புக், அந்த பேஜஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. ஐ ரியலி என்ஜாய்ட் ஸ்டடிங் அபவுட் ராஜாராம் மோகன் ராய் அண்ட் அந்த
7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கே எனக்கு இன்னமுமே ரொம்ப ஃபாண்டாக இருக்குது. லைக் ஐ ரியலி என்ஜாய்ட் ஸ்டடிங் தட் புக் அண்ட் அந்த பேஜஸ், அந்த ஒரு பேஜ் கீழேயும் அந்த டிட்பிட்ஸ் மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நான் மெட்ரிகுலேஷன் அந்த புக்கு. ஸோ ராஜாராம் மோகன் பிக்சர் பார்த்தோன்னே எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் வருது. ஸோ ராஜாராம் மோகன் ராய் வித் ஹெல்ப் ஆஃப் கவர்னர் ஜென்ரல் வில்லியம் பென்டிக். ஸோ பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் தான் வில்லியம் பென்டிக் கூட சேர்ந்து சத்தியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க நான் 1829. ஐ ஹவ் ஆல்ரெடி செட் இது உங்களுக்கு வந்து ஒரு புக் இன்டீரியர் கொஸ்டினாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. He advocated the rights of widows to remarry and wanted polygamy to come to end. ஸோ விடோஸ் வந்து திருப்பி மறுமணம் செய்துக்கணும், திருப்பி ரீமேரி பண்ணிக்கணும், பாலிகாமி எண்டுக்கு வந்துடணும். ஓகே, ஸோ பாலிகாமி எண்டுக்கு வந்துடணும், விடோஸ் வந்து ரீமேரி பண்ணிக்கணும்னு சொல்லி ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசினார். He also raised voice against child marriage. ஸோ வந்து பால திருமணம், அந்த குழந்தைங்களோட திருமணம் வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம், அதுக்கு அகெயின்ஸ்டாக குரல் கொடுத்தாரு. Reformer Vidyasagar led a movement by which Widows Remarriage Reform Act of 1856 was intended. So Widows Remarriage Reform Act னு பாக்ஸில் போட்டு arrow mark போட்டு 1856 அப்படின்னு எழுதிக்கோங்க. So to improve the lot of child widows, the save perpetual widowhood. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிச்சுருவாங்க, ரொம்ப வயசான கிழவனுக்கு கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க, கிழவன் செத்து போயிடுவான், அப்போ இந்த குழந்தை வந்து விடோவாக இருக்குமாமா. என்ன நியாயம் இது? ஸோ அவங்கள வந்து அந்த ஒரு விடோஹுட்லேருந்து சேவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே முயற்சி பண்ணார் ராஜாராம் மோகன் ராய், வித்யாசாகர், இவங்க எல்லாமே. ஓகே, லாட் ஆஃப் சைல்ட் விடோஸ் அண்ட் சேவ் தெம் ஃப்ரம் பர்பச்சுவல் விடோஹுட். Reformer Jyotiba Phule, Savitribai Phule, இவங்க ரெண்டு பேருமே. சாவித்ரிபாய் பூலே இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ ரிஃபார்ம் ஜோதிபாய் பூலே opened orphanages and homes for widows. Sikh reform movement prohibited the dowry system and child marriage. Reformer Ayodhidasa Pandidar considered education as an important tool for empowerment of women. ஒரு பொண்ணு படித்தா அப்படின்னா அவங்களோட ஃபுல் வம்சமே படித்த மாதிரி அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி அயோத்திதாச பண்டிதரும் வந்து விமனோட எஜுகேஷன் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு உதவும். அண்ட் டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செவரல் ஸ்கூல்ஸ் டு த அன்டச்சபிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அவர் தான் வந்து ஒரு கேட்டலிஸ்டாக, ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்து பல ஸ்கூல்ஸ் இந்த அன்டச்சபிள்ஸ், அதாவது தீண்டத்தகாதவர்களுக்காக, தீண்டாமை ஒரு பெரும் குற்றம் புக்கில் ஃபஸ்ட் பேஜில் போட்டிருக்கோம்ல, இவங்க வந்து கீழ் ஜாதி, இவங்களெல்லாம் தொடக்கூடாது அப்படிலாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களாம் கிணத்துக்கு வரக்கூடாது, அவங்க வந்து பொதுவாக கோயிலுக்கு வந்து கும்பிடக்கூடாது, இப்படிலாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அவங்கள தான் அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹரிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க இவங்க அப்படின்னு வந்து நம்ம பிரிக்கவே கூடாது. எல்லாருமே மனுஷங்க தான். ஆல் ஆர் ஈக்குவல் இன் த ஐஸ் ஆஃப் காட். ஸோ எவ்ரிபடி ஆர் ஈக்குவல். அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஆரம்பித்து அவங்கள ஸ்கூலில் வர வைக்கணும், அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்க நல்லா மேம்பட்டு வரணும். இப்படி எல்லாமே அயோத்திதாசர் ரொம்ப 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 தாட் ப்ரொவோக்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே, எஸ். ஸோ பொசிஷன் ஆஃப் விமன், இது வந்து கொஸ்டின்லேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். இந்த 19th century வாஸ் வெரி மிசரபிள். தே வர் நாட் ட்ரீட்டட் ஈக்குவலி டு மென் and were denied of their rights. இப்படி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஆரம்பிக்கிறீங்க. The social reformers of the 19th century played a significant role in bringing a social awakening to the people that women's participation will strengthen the society. The reform movements strongly advocated education for women. Raja Ram Mohan Roy, with the help of Governor General of British William Bentinck, abolished sati in 1829. He advocated the rights of widows to remarry and wanted polygamy to come to an end. He also raised voice against child marriage. Reformer Vidyasagar led a movement by which Widows Remarriage Reform Act of 1856 was intended to improve the child widows, a lot of child widows, and save them
from the perpetual widowhood. Reformer 𝒑𝒑𝒅 Phule opened orphanages and homes for widows. Sikh reform movement prohibited dowry system and child marriage. வரதட்சணை கொடுமை, child marriage இது எல்லாத்தையும் Sikh reform movement stop பண்ணிச்சு. Reformer 𝐴𝒂𝒑𝒂𝒅 considered education as an important tool for the empowerment of women and a driving force behind the establishment of several schools for untouchables in Tamil Nadu. Okay, so நிறைய schools open பண்ணாரு 𝐴𝒂𝒑𝒂𝒅 பண்டிதர். So 𝐴𝒂𝒑𝒂𝒅, 𝒑𝒑𝒅 Phule, வித்யாசாகர், ராஜா ராம் மோகன் ராய் இவங்க எல்லாமே வந்து விமனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் விமனை ரிஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் அவங்கள வந்து எம்பவர் பண்ணுறதுக்காகவும் கம்ப்ளீட்டாக ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. Elaborate the early reform movements in Bengal. Brahmo Samaj. This was one of the earlier reform movement founded by Raja Ram Mohan Roy. Deeply concerned with the customs of sati, child marriage and polygamy, he raised his voice through the Samaj and abolished sati by legislation in 1829. Legally 1829 sati அழிச்சிட்டார். The Samaj strongly advocated ன்னு போட்டுக்கோங்க, education for women, widow remarriage, western education, இது எல்லாத்தையும் advocate பண்ணிச்சு. It condemned idol worship and meaningless rituals and ceremonies. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கண்டிச்சுது. ஐடல் வர்ஷிப்னா வந்து உருவ வழிபாடு, மீனிங்லெஸ் ரிச்சுவல்ஸ், ஒரு தேவையில்லாத ரிச்சுவல்ஸ், செரிமனிஸ் இதெல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்ல வந்தது. பிரம்மோ சமாஜ் இப்போ நீங்கள் டக்குன்னு வந்து ஐடல் வர்ஷிப் உருவ வழிபாடு பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் இந்த பூஜை யாகங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் மீனிங்லெஸ் அப்படின்னு திடீர்னு காலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து சொன்னாங்க இது வந்து ரேஷ்னல் தாட், இப்படி தான் பகுத்தறிவோடு நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு திடீர்னு கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணோம். உருவத்தை வழிபடக்கூடாது, சிலை பொம்மைகள் அப்படின்னு நம்ம சாமியை நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ திடீர்னு அப்படி வழிபடக்கூடாது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு யாராலும் ஏற்றுக்க முடியாது. அதுதான் சொல்கிறாங்க. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேலே இந்தியன் எஜுகேட்டட் யூத்ஸ் எல்லாம் ஏன் அட்ராக்ட் ஆனாங்க, ஏன்னா அவர் வந்து காடஸ் காளியை வர்ஷிப் பண்ணி அவர் வந்து அது மூலமாக ஜீவா இஸ் சிவா, கடவுள் தான் உயிர், உயிர் தான் கடவுள், சர்வீஸ் டு காட் இஸ் சர்வீஸ் டு மேன்கைண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணுற பிரின்சிபல்ஸ் கொடுத்தாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். திடீர்னு வந்து இல்லை நீ வந்து உருவ வழிபாடு பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் இந்த யாகம்லாம் வளர்த்தக்கூடாது அப்படியெல்லாம் திடீர்னு ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்மோ சமாஜ் முன்னாடி சொல்லவும் அது வந்து இதுதான் வந்து ரேஷ்னல் தாட் அப்படின்லாம் சொல்லும்போது டக்குன்னு இந்தியன்ஸ்னால ஏற்றுக்க முடியல. அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஐடியாஸ் இன்னுமே கன்வின்சிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் புரியுதா? டக்குன்னு நீ இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருந்த ப்ராக்டிஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அது எல்லாமே மீனிங்கே இல்லைன்னு சொன்னால் we cannot accept, ரைட்டா? வாட் எவர் இட் இஸ், ரொம்ப ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, நிறைய சோஷியல் ஈவில்ஸை இராடிகேட் பண்ணியிருக்காரு. ஆனால் பீப்புளோட அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாச்சு. ஓகே, Adi Brahmo Samaj in 1886, a split occurred in Brahmo Samaj and 𝐾𝐸𝒑𝒍𝒐𝒓𝒆 left the Samaj and founded a new organization called Debendranath's organization, also called as Adi Brahmo Samaj. ஸோ 𝐾𝐸𝒑𝒍𝒐𝒓𝒆 வந்து பிரம்மோ சமாஜ்லேருந்து பிரிஞ்சு ஒரு புது ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து அதை வந்து ஆதி பிரம்மோ சமாஜ்னு பேர் போட்டார். திஸ் சமாஜ் ஆல்சோ ஃபாலோடு த ஐடியாஸ் ஆஃப் பிரம்மோ சமாஜ். இதுவும் பிரம்மோ சமாஜோட ஒரு பிரான்ச் மாதிரி தான், சேம் ஐடியாலஜி தான். பிரார்த்தனா சமாஜ், a movement similar to Brahmo Samaj founded in Bombay, was called as Prarthana Samaj. The founder was R.C. Bandarkar and Mahadev Govind Ranade, MGR. Okay, ஸோ உங்களுக்கு வந்து R.C. Bandarkar, ஆத்மராம் பாண்டுரங், மகாதேவ் கோவிந்த் ரானடே இவங்க எல்லாமே பிரார்த்தனா சமாஜோட ஃபவுண்டர்ஸ். இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் were their main activities. ஸோ பிரார்த்தனா சமாஜ் பொறுத்த வரைக்கும் இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இதெல்லாம் தான் வந்து மெயின் ஆக்டிவிட்டீஸாக இருந்தது. ஓகே, எஸ்,
Arya Samaj, the Arya Samaj was founded by Swami Dayananda Saraswati. அவர் தான் founder. This is a revival movement. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ரிவைவ் பண்ணுறது, புதுசாக புது மலர்ச்சி கொடுக்கறது, புது உயிர் கொடுக்கறது, கோ பேக் டு வேதாஸ். இதை வந்து நீங்கள் ஹைலைட்டாக கண்டிப்பாக பாக்ஸ் பண்ணி நீங்கள் காமிச்சே ஆகணும். Okay, go back to Vedas. The Samaj concentrated on social reforms and education. DAV schools of today were originally started by Arya Samaj. Okay. Ramakrishna mission was founded by Swami Vivekananda. The mission actively involved in the social causes such as education, healthcare, and relief in times of calamities. Service to humanity is their slogan, which means service to God. ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சர்வீஸ் டு ஹியூமனிட்டி தான் சர்வீஸ் டு காட் அப்படின்னு உங்களுக்கு யூ நோ இட். எஸ். Ramakrishna mission was founded by Swami Vivekananda. Mission actively involved in social causes such as education, healthcare, and relief in times of calamities. இவங்களோட முக்கியமான குறிக்கோள் வந்து எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும், ப்ராப்பர் ஹெல்த் கேர் கிடைக்கணும், ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் இருந்ததுன்னா அந்த டைமில் அவங்க ஒரு ரிலீஃப் கிடைக்கணும். Service to humanity is their slogan. Service to humanity, which means service to God. ஜீவா இஸ் சிவா. எல்லா உயிருமே ஒரு காட் தான். அந்த எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஹியூமன்ஸ்க்கு அதாவது மனிதநேயத்தோடு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் நம்ம சேவை செஞ்சோம் அப்படின்னா கடவுளுக்கே சேவை செஞ்ச மாதிரி, சர்வீஸ் டு காட் அப்படின்னு நம்பினது தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஃபிலாசபி. தியோசாபிக்கல் மூமெண்ட் வாஸ் ஃபவுண்டட் இன் USA by Madam Blavatsky and Colonel Olcott. Later the movement laid the foundation by Annie Besant in Adayar, Chennai. So first USAல தியோசாபிக்கல் சொசைட்டின்னு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. லேட்டர் அடையார் சென்னையில் வந்து ஆனி பேசந்த் அவர்கள் கண்டினியூ பண்ணியிருக்காங்க இந்த மூமெண்ட்டை. ஷீ ஸ்ப்ரெட் ஹர் ஐடியாஸ் த்ரூ நியூஸ் பேப்பர், நியூ இண்டியா அண்ட் காமன்வெல்த். ஸோ ஆனி பேசந்தோட நியூஸ் பேப்பர் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம், புக் இன்டீரியர் கொஸ்டினாக கூட அது வரலாம். ஓகே, நியூ இண்டியா அண்ட் காமன்வெல்த் இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். திஸ் மூமெண்ட் பிளேட் அ மேஜர் ரோல் இன் இந்தியன் நேஷ்னலிஸ்ட் பாலிட்டிக்ஸ். தியோசாபிக்கல் சொசைட்டி வந்து இந்தியன் நேஷ்னலிஸ்ட் பாலிட்டிக்ஸில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணிச்சு. ஓகே, எஸ். ஸோ ஏர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால், எவ்ரிபடி read it along with me. Brahmo Samaj. This was one of the earlier reform movement founded by Raja Ram Mohan Roy, deeply concerned with the customs of sati, child marriage and polygamy. He raised his voice through the Samaj and abolished sati by legislation in 1829. The Samaj strongly advocated education for women, widow remarriage, and Western education. It condemned, Brahmo Samaj சொல்லிருச்சு, no ideal worship and meaningless rituals and ceremonies அப்படின்னு. Adi Brahmo Samaj in 1886, a split occurred in Brahmo Samaj and 𝐿 left the Samaj and founded a new organization called Debendranath's organization, also called as Adi Brahmo Samaj. This Samaj also followed the ideas of Brahmo Samaj. Adoda branch madri. Prarthana Samaj, a movement similar to Brahmo Samaj, was founded in Bombay, and it was founded by R.C. Bandarkar, Mahadev Govind Ranade, founder of Prarthana Samaj, Dr. Atmaram Pandurang. Intercaste dining, intercaste marriage, widow remarriage, improvement of women and depressed classes. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு வந்து அழுத்தம் திருத்தமாக படித்து காமிக்கிறேன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் ஆன்சரில் இருந்தாகணும். வேர் த மெயின் ஆக்டிவிட்டீஸ் ஓகே ஆஃப் பிரார்த்தனா சமாஜ். ஸோ நீங்கள் வந்து பிரார்த்தனா சமாஜ் அப்படின்னு போட்டுட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் இப்படின்னு இதோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் எழுதிக்கலாம். Arya Samaj was founded by Swami Dayananda Saraswati. It was a revival movement stating go back to the Vedas, highlight, go back to the Vedas.
The Samaj concentrated on social reforms and education. DAV schools of today were originally started by Arya Samaj. DAV schools அப்படினா என்னன்னு எனக்கு கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. I'm not telling that now. So உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். Ramakrishna Mission was founded by Swami Vivekananda. The mission was actively involved in social causes such as education, healthcare, and relief in times of calamities. Service to humanity is their slogan, which means service to God. Theosophical movement was founded in USA by Madame Blavatsky and Colonel Olcott. Later, the movement laid its foundation headed by Annie Besant in Adayar in Chennai. She spread her ideas through her newspaper, New India and Commonweal. This movement played a major role in Indian nationalist politics. Explain the activities of Ramakrishna Mission. So, Ramakrishna Mission பற்றி கேட்குறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி கேட்குறாங்க. ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி செட்டப்பாக இல்லாமல் யூத்ஸை எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்பாக இருந்துச்சு. Ramakrishna's mission cover areas like educational work, health care, cultural activities, rural upliftment, tribal welfare and youth movement. So Ramakrishna mission அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து உங்களோட சார்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஜுகேஷ்னல் ஒர்க், ஹெல்த் கேர், cultural activities, rural upliftment, tribal welfare, youth movement, இது எல்லாமே ராமகிருஷ்ணா மிஷனோட activities. It has its own hospitals, charitable dispensaries, maternity clinics, tuberculosis clinics and mobile dispensaries. So உங்களுக்கு வந்து மூவ் ஆகிற dispensaries, mobile dispensaries வண்டியில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்க தருவாங்க, charitable dispensaries, maternity clinics, டெலிவரி பார்க்குறது, tuberculosis clinics, இது எல்லாமே ஓனாக ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு ராமகிருஷ்ணா மிஷன் நடத்திட்டு இருந்தாங்க. ராமகிருஷ்ணா மிஷன் இஸ் பை சுவாமி விவேகானந்தா. ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ப்ரைம் ஃபாலோவர் அவர் வந்து அவரோட குருவோட பேரில் அவர் ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட் ஆல்சோ மெயின்டைன்ஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஃபார் நர்சஸ், orphanages and homes for elderly people are maintained. Rural and tribal welfare works are also going on. ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் 360 டிகிரி கவரேஜாக இருந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் சென்டர் ஃபார் நர்சஸ் வச்சுருந்தாங்க. எல்டர்லி பீப்புளுக்கு வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. வயசானவங்கள வந்து அவங்க குழந்தைங்க வந்து பார்த்துக்காம விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு முதியோர் இல்லம் மாதிரி வச்சுருந்தாங்க. ரூரல் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஒர்க்ஸ், கிராமத்துலேயும் பழங்குடியினர்களுக்குமான அவங்களோட நலனுக்கான ஒர்க் எல்லாமே பண்ணாங்க. இட்ஸ் எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ், அந்த எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் ராமகிருஷ்ணா மிஷன் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் மெனி ரெனவுண்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ஒரு ஃபேமஸான மிஷன். அங்கேருந்து படித்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து ரியலி ஹியூஜ் ப்ரஃபவுண்ட் பொசிஷன்ஸில் இருக்காங்க ராமகிருஷ்ணா மிஷனில் படித்தவங்க. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வைட் ஸ்ப்ரெட்டாக இந்தியாவுக்கு அக்ராஸாக நிறுவியிருக்காங்க ராமகிருஷ்ணா மிஷன். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிவர்சிட்டிஸ், காலேஜ், வொகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர்ஸ். வொகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர்ஸ்னால் ஜாப் ஓரியன்டாக, ஒரு டெய்லரிங் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி வொகேஷ்னலாக ட்ரைனிங் சென்டர்ஸ், ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சுருந்தாங்க. இட் ஹேஸ் ஆல்சோ இன்வால்வ் இன், ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷ்னல், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர். நீங்கள் வந்து ஒரு விவிடாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பற்றி அவங்களுக்கு 3 பிரின்சிபல் தான். எஜுகேஷன், ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் வந்து ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ். எஜுகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஸ்கூல்ஸு, காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. வைட் ஸ்ப்ரெட்டாக இந்தியாவுக்கு அக்ராஸாக பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சூப்பராக வந்து எல்லாரையும் எஜுகேட் பண்ணாங்க. ஹெல்த் கேர் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டர்னிட்டி கிளினிக்கு, அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல், டியூபர்குலோசிஸ் கிளினிக்கு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குன்னு தனி ட்ரைனிங் சென்டர் ஃபார் நர்சஸ், இது எல்லாமே வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும். ரிலீஃப் டியூரிங் கெலாமிட்டிஸ் என்ன அப்படின்னா டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷன் டியூரிங் ஃபெமைன், எபிடமிக், ஃபயர், ஃப்ளட், earthquake, cyclones and communal disturbances. என்னெல்லாம் டிசாஸ்டர்னா என்னெல்லாம்? ஃபெமைன், பஞ்சம், எபிடமிக், இப்போ நமக்கு வந்து கொரோனா மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்து ஒரு பேண்டமிக் தான் கொரோனா. எபிடமிக்னா ஒரு சின்ன ஒரு லொக்காலிட்டி, ஒரு இந்தியாவுக்குள்ளே பரவிச்சு அப்படின்னா அது எபிடமிக்.
ஃபயர் ஏதாச்சும் நெருப்பு, ஃப்ளட் இந்த மாதிரி வெள்ளம், earthquake நிலநடுக்கம், சைக்ளோன்ஸ் புயல், கம்யூனல் டிஸ்டர்பன்சஸ், இது எது நடந்தாலும் அவங்களுக்கான ஒரு ரிலீஃபை வந்து ஓடி போய் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க ராமகிருஷ்ணா மிஷன். It played an important role in the installation of photovoltaic lighting system, PV lighting system in the Sundarbans regions of Western Bengal. So West Bengal Sundarbans வந்து mangrove forest, it is a UNESCO World Heritage Site. So அங்கே வந்து photovoltaic lightning system வந்து establish பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ராமகிருஷ்ணா மிஷன். PV lighting எதுக்கு அப்படின்னா, it was used to photovoltaic the PV, it was used to provide electricity to the people who were traditionally depending on kerosene and diesel. ஸோ கெரோசின், டீசல், இந்த மண்ணெண்ணெய், டீசல் இதையே நம்பிட்டு இருந்தவங்களுக்கு பிவி லைட்டிங் சிஸ்டம் போட்ட உடனே அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, தண்ணியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி ஒரு நியூ கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்லேருந்து ஒரு நியூ ரினியூபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து லைக் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி கொண்டு வரதுக்கும் நிறையவே ட்ரை பண்ணியிருக்காங்க ராமகிருஷ்ணா மிஷன். ஓகே, எஸ், all of you read it along with me. Ramakrishna's mission's activities cover the areas like educational work, healthcare, cultural activities, rural upliftment, tribal welfare, and youth movement. It has its own hospitals, charitable dispensaries, maternity clinics, tuberculosis clinics, and mobile dispensaries. It also maintains training centers for nurses, orphanages and homes for elderly people, rural and tribal welfare works. இது எல்லாமே பண்ணாங்க. It had educational activities. So, educational activities, Ramakrishna missions established many renowned educational institutions in India. ஸோ நான் மூணாக பிரிக்க சொன்னேன், எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டீஸு, ஹெல்த் கேர் அண்ட் ரிலீஃப் டியூரிங் கெலாமிட்டி. அப்படி நீங்கள் வந்துட்டு மூணாக பிரிச்சிங்கன்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் அந்தந்த ஹெட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு ஹிண்ட்டாக போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் அண்ட் வொகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர்ஸ். இட் இஸ் ஆல்சோ, இது வந்து கெலாமிட்டி ரிலீஃப் அந்த சைடில் இது எழுதிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ஹெல்த் கேர் பார்த்தாச்சு, ஓன் ட்ரைனிங் சென்டரு, ஹாஸ்பிட்டலு, டியூபர்குலோசிஸ் கிளினிக், மெட்டர்னிட்டி கிளினிக் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் ராமகிருஷ்ணா மிஷன் வச்சுருந்தது வேர்ல்ட்ஸ், அக்ராஸ் இந்தியாவில். நெக்ஸ்ட் வந்து கெலாமிட்டி ரிலீஃப், ஏதாவது டிசாஸ்டர் இருந்தால் அங்கே ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ், ஃபமைன், எபிடமிக், ஃபயர், ஃப்ளட், earthquake, சைக்ளோன்ஸ், கம்யூனல் டிஸ்டர்பன்சஸ், இது எல்லாத்துலேருந்து ரிலீஃப் கொடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன். It played an important role in the installation of photovoltaic PV lighting system in the Sundarbans regions of West Bengal. ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் தெரியும் அப்படின்னு. ஓகே, ஸோ பிவி லைட்டிங்ஸ் வாஸ் யூஸ்ட் டு ப்ரொவைட் எலக்ட்ரிசிட்டி டு த பீப்புள் ஹூ ஆர் ட்ரெடிஷ்னலி டிபெண்ட் ஆன் kerosene and diesel. Okay, yes, so by this we come to the end of the discussion of concepts and book back and book interior questions of chapter 5 of history, social reform movements, religious movements in the 19th century. So நம்ம நிறைய ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ், அந்த சூப்பர் சோஷியல் ரிஃபார்மர்ஸ், ஹீரோஸ் பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு every one of you. Hope you noted the hints down and also read along with me. So kandipa just read it along with me, note down the hints and revise before exam. This will be very very helpful for all of you. PDF is in the description. Download the PDF. In the answers mattum illa, book back, book interior 1 marks ellame ungalku and PDF la kadachidum. So make use of it all of you, and hope you got some ideas or understood the concepts well through this video. So kandipa smash the like button and let me know if this video was beneficial for all of you. So stay tuned with the series of videos are coming lined up. Okay, so all the very best everybody. Thank you.